സിസ്റ്റർ അമ്മ എവിടെ? ഇവിടെ ഉണ്ടായിരുന്നല്ലോ. എമർജൻസി കാണും. വാങ്ങോ. ആ വലതുവശത്ത് എവിടെയും നല്ല പെയിൻ ഉണ്ടെന്നാ തോന്നിയത്. അവിടെ അനങ്ങുമ്പോ ചെറുതായി ഞരങ്ങുന്നുണ്ട്. സാരമില്ല. ആ ട്രാവൽ ഏജൻസിൽ ആള് വന്നിരിക്കുന്നു. വിജയവാഡയിൽ നിന്ന ആള് പുറത്ത് നിൽപ്പുണ്ട്. ഈ കുട്ടിയെ വിളിച്ചൊന്ന് കാണിച്ചു നോക്കാന്ന് വിചാരിച്ചു. ഇനി അങ്ങനെ വല്ല ക്ലൂവും കിട്ടിയാലോ? ആ വിളിച്ചോ. ഓ വാങ്ങോ. வணக்கங்க. மிஸ்டர் அழகப்பன். இது அந்த பொண்ணு. பார்க்கலாமா? பாரு. தெரியலீங்களே. ஐயோ, இந்த பொண்ணை நீ எங்கேயும் பாத்திருக்கியா? பார்த்த மாதிரி ஞாபகத்துக்கு வரல. ஆனா சரி வா போலாம். அட இருங்க சார், இந்த நோஸ் அங்க தாங்க அடிக்குது. இந்த மாதிரி நோஸ் இருக்கிற ஒரு பொண்ணை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. வாங்க சார், நோஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம். அம்மா கொஞ்சம் வேலை இருக்குது. ஆனா இந்த பொண்ணு மூக்கு மொழிவா ரொம்ப அழகா இருக்கு சார். ஆமா ஆமா. ஷரத் என்ன வந்து காணனே. அம்மா வரட்டுங்களா? வணக்கம் அம்மா. இந்த நோஸ், அந்த நோஸ் தாங்க அடிக்குது. யார் இந்த அழகி? சார் எனக்கு ஒரே ஃபீலிங். ஃபீலிங்கா? எந்தனு? இல்ல சார், கொஞ்ச நேரம் கூட அந்த பொண்ணை பார்த்தாச்சுன்னா ஒருவேளை எனக்கு ஞாபகம் வந்துடுமான்னு ஒரு டவுட். அந்த பொண்ணை இப்ப பார்க்க முடியாது. இல்ல சார், ஒரே ஒரு தடவை. അണ്ണാച്ചി ഇപ്പൊ തടവാനും പിടിക്കാനും നിൽക്കണ്ട. ദാങ്ങേരോട് ചെന്ന് ഡിസ്ട്രിക്ട് ഹോസ്പിറ്റൽ മോർച്ചറിയിൽ നോക്ക്. അവിടെ കിടക്കുന്നവരൊക്കെ പാത്തിട്ട് കൂട്ടത്തിൽ ആരെങ്കിലും അറിയാന്നുണ്ടെങ്കിൽ ആ വിവരം വന്ന് അറിയിക്കേ. ചെല്ലേ தாமரா, இங்கே போலீஸ் ஜீப் கொண்டு எனக்கு ஜீப் ஒண்ணு வேணாம், கார் இருக்கு. என்ன கார்ல போயிருக்கு? ഇവിടെ കിടന്ന് ഇറങ്ങാതെ പോയി പണി നോക്ക്. പോവോ. டச் பண்ணாதப்பா, நான் என்ன கண்ணு தெரியாதவனா? അങ്ങ് ഇറക്കാങ്ങടെ ബസ് പോയതിനൊന്നുമില്ല. അത് ഇൻഷുർഡ് ആയിരിക്കും. എന്നാലും வணக்கம் சார். താൻ പോയില്ലേ? எப்படி போக முடியும் சார்? അവിടെ ഡിസ്ട്രിക്ട് ഹോസ്പിറ്റലിൽ പോയി നോക്കിയിട്ട് ആരെങ്കിലും ഐഡന്റിഫൈ ചെയ്യാൻ സാധിച്ചോ? இல்ல சார், அந்த பல்லா மாதிரி இருக்கிற ஒரு ஃபேஸ் நான் பார்த்தாச்சு. சேலம் மாம்பழம் மாதிரி இருந்த அவனுடைய மூஞ்சி இழந்த பழம் மாதிரி ஆயி போச்சு சார். என்ன சீன் சார் அந்த மார்ச்சரியில! என்ன கொடுமையான காட்சி! மனசு மறுத்து போச்சு, போதை கெட்டு போச்சு. எந்த இதயத்துக்கும் தாங்க முடியாது சார். சார் அந்த பொண்ணுக்கு நம்ம அழகிக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா நான் பார்த்து பேசி போலான்னு நினைச்சேன். பார்க்கும்போது புரியாத விஷயங்கள் பேசும்போது புரியும். அதுதான் லேடி சைக்காலஜி. எப்படி இருக்கு சார் அந்த பொண்ணுக்கு? பரவாயில்ல, கடவுள் சகாயம். நான் பேசி வரேன். வேண்டாம், இப்ப അങ്ങോട്ട് പോണ്ട சார். ഒരാളും ഇപ്പൊ പേഷ്യന്റിനെ കാണാൻ പറ്റില്ല சார். நான் பார்த்து பேசி ஐடென்டிஃபை பண்ணி தரேன். അണ്ണാച്ചിയുടെ ഐഡന്റിഫിക്കേഷൻ പീരീഡ് കഴിഞ്ഞതാ, ഇനി പാക്കണ്ട. சார், நான் விஜயவாடாயில இருந்து இவ்வளவு தூரம் வந்து അവളോ ദൂരം അങ്ങ് തിരിച്ചു വിട്ടാ മതി. ചെല്ലേ. ഇനി വിജയവാഡയിൽ തന്നെ ഫോൺ ചെയ്ത് ചോദിച്ചാ മതി. വിശേഷം വല്ലോണ്ട് ഞാൻ അറിയിക്കാം കേട്ടോ. வரட்டுங்களா? சரி வா போல. வணக்கம். அழகப்பன் வந்திருக்கேனம்மா. மிஸ்டர் அழகப்பன் நீ போயில்லே? இல்லம்மா, நான் இங்கே ஒரு லாட்ஜில ரூம் எடுத்து தங்கிட்டேன். நீலம் லாட்ஜ். இன்னைக்கோட ஒரு வாரமாச்சு. 2 தடவை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேம்மா. உங்களை பார்க்க முடியல, சன்னை தான் பார்க்க முடிஞ்சது. ஓ. அம்மாவை தனியா பார்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லணும் தான் இப்போ இங்க வந்தேன். ഇരിക്കൂ. நன்றி. എന്താ കാര്യം പറയൂ. இந்த பேப்பர்ல அந்த பொண்ணு போட்டோ போட்டிருந்தீங்களே, இதுவரைக்கும் அந்த பொண்ணை தேடி யாரும் வரலையே? இல்ல, இதுவரை யாரும் வந்துட்டிല്ല. தாயே கனகதுர்கா, காப்பாத்துனே. ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இல்ல, പറഞ്ഞോളൂ. என்னுடைய ஒய்ஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டா. இப்ப நான் வீடோ ஆணும் பொண்ணுமா 2 சின்ன குழந்தைகள் இருக்கு. ஓ, ஐ எம் சாரி. எனக்கு மொத்தமா 4 பஸ், 2 லாரி, 3 டெம்போ, 7 கார் இருக்கு. விஜயவாடாவில மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட்னா, வணக்கம் சார், ஆந்திராவில கொடிநாட்டின கம்பெனி அம்மா. எவ்வளவு சொத்து இருந்தென்ன, மனைவி இல்லாம வாழ்க்கையில நிம்மதி இல்லையே. என் மனைவி இருந்தாலே அவ அன்பின் உறவிடம்,
மாசத்த மாணிக்கம், மாத்து குறையாத தங்கம். அம்மாடி போயிட்டே. நான் அப்பவே சொல்லலையே அந்த நோஸ்ல தான் இடிக்குதுன்னு. என் ஒய்ஃபுக்கும் அதே மாதிரி நோஸ். அங்கதான் விழுந்துட்டேன். இந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு ஐடியா. എന്താണ്? யாரும் இல்லாத பொண்ணா இருக்கே, அவளுக்கு ஒரு லைஃப் கொடுத்தா இந்த துரஷ்டசாலிக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். നിങ്ങൾ എന്ത് ചെയ്യുന്നതാണ്? സെക്കൻഡ് വൈഫാ കെട്ടിக்கிறேன். എടാ ഇയാള് പറയുന്നത് കേട്ടോ? കേട്ടു, നല്ല ഐഡിയ. ആ പെണ്ണിന് അതുകൊണ്ട് ലൈഫ് കിട്ടുന്നെങ്കിൽ നല്ലതാ. എന്നാ പിന്നെ നിങ്ങൾ നേരത്തെ പറഞ്ഞൂടായിരുന്നോ? ഞാൻ വിചാരിച്ചത് വെറുതെ പ്രാന്ത് കാണിക്കാന്നല്ലേ. കൊച്ചു കള്ള. വാ വാ, നമുക്ക് ഇപ്പൊ തന്നെ പോയി അവളെ കണ്ട് കാര്യങ്ങൾ സംസാരിച്ച് സംഗതി അങ്ങ് ഫിക്സ് കളയാം. അണ്ണാ ചെന്നിച്ചോ? ஆமா சார், நானே போய் பொண்ணு கேட்கறதானே முறை. ஆமாண்ணே. வரேம்மா. இந்த திருமண செல்வனை ஆசீர்வாதம் பண்ணம்மா. സാരമില്ല സാരമില്ല, പോയിട്ട് വരൂ. நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன்னு இறந்து போன என் தாய் முன்னாடி ஒரு சபதம் எடுத்திருக்கேன். நீ ஒரு கன்னி பொண்ணு, கன்னி கழியாத கற்பு கரிசி. எனக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருந்தது. அவ இப்போ இருக்கா, என் வீட்டுல தான் இருக்கா. ஆனா கொஞ்சம் அவளுக்கு ஹெல்த் ப்ராப்ளம். நான் ஒரு வாலிபன் இல்லையா, அதனால ஹெல்த்தியான ஒரு வைஃப் இப்போ எனக்கு தேவை. உனக்கு இஷ்டம் இருக்கா கண்ணே? இஷ்டம் இருக்கா? விஜயவாடா கனகதுர்கா கோயில இருந்து பூஜை பண்ணி கொண்டு வந்த மோதிரம் இது. வெட்டிங் ரிங் 3.5 சாவரன். இந்த அழகான மோதிரத்தை உன் அழகான விரல்ல போடுறேன். நீ என்ன புருஷனா ஏத்துக்கம்மா. நான் உனக்கு ஒரு அழகான சின்ன வீடு கட்டி தரேன். கவலைப்படாதே. என்னுடைய செகண்ட் ஒய்ஃபா உன்னை நான் பப்ளிக்கா ஏத்துக்கிறேன். உன்னோட ஸ்டாட்டஸே சேஞ்ச் ஆயிடும். மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இனிமே மகாலட்சுமி நீதான் அம்மா. அம்மாடி, என் மனசை உடைச்சிடாதே. கைய காமி. அமைதி அமைதி அமைதி. என்னது சேர்ப்பா? அனுப்பியா நீ என்ன? அனுப்பியா நீ என்ன? நான் யாரு தெரியுமா உனக்கு? 4 பஸ், 2 லாரி, 3 டெம்போ, 7 காரு. மகாலட்சுமி டிரான்ஸ்போர்ட் ஆந்திராவில கோடிநாட்டின கம்பெனி. தூக்கிட்டு போடுவேன், ஜாக்கிரதை. வாலாட்ரியா நீ? ஊரு பேரு தெரியாத தெவிடியா? அடிச்சுட்டாளே, இந்த தெவிடியால அடிச்சுட்டாளே. நீமா 2 பேரும் சேர்ந்து உதச்சிட்டா. இல்ல ஹாஸ்பிட்டலா இல்ல போலீஸ் ஸ்டேஷனா? ஐயோ, அதெல்லாம் சத்தம். സാർ, അമ്മയുടെ അടുത്ത് പറഞ്ഞപ്പോ ഭാര്യയില്ല, മരിച്ചുപോയി. ഇപ്പൊ അവളുടെ അടുത്ത് പറയുമ്പോ ഭാര്യ ഉണ്ട്, പക്ഷെ കുഴപ്പമില്ല. നേരെ പറയോ, തനിക്ക് എത്ര കൊണ്ടാട്ടിയുണ്ട്? 1. സത്യം പറയാൻ? 2. 1 பெரிய வீடு, 1 சின்ன வீடு. ഓഹോ, അപ്പൊ ഇത് മൂന്നാമതൊരു പൊണ്ടാട്ടി ഒപ്പിക്കാനുള്ള അഭ്യാസമായിരുന്നു അല്ലേ? ആശുണ്ടെന്നും പറഞ്ഞു ഇപ്പൊ തന്നെ ലോഡ്ജിലെ മുറി ഒഴിഞ്ഞ് സ്ഥലം വിട്ടോണം. നാളെ മുതൽ നിന്നെ എങ്ങാനും നാട്ടിൽ കണ്ടുപോയാ അടിച്ച് മുട്ടൊടിക്കും ഞാൻ. മനസ്സിലായോ? ഉടനെ വിട്ടോണം. போறேன், இதோ போயிட்டே இருக்கேன். പോ சார், கொஞ்சம் പറയണം മോനെ. பழனி, வண்டி ஸ்டார்ட் பண்ணு. பெட்ரோல் போட்டிருக்கடா? போட்டிருக்கு சார். விடு விடு விடு, சீக்கிரமா போல. என்ன இடம்ப்பா.